ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு வெட்னரி ஃபேக்ட்ஸ். நான் உங்கள் டாக்டர் ஆர் தியாகராஜன் பேசுகிறேன். இந்த பதிவில் நான் உங்கள்கிட்ட நாட்டுக்கோழி முட்டை சிறந்ததா இல்லை கலப்பின கோழியிலேருந்து கிடைக்கிற லேயர் ஃபார்ம்லேருந்து கிடைக்கிற பண்ணை கோழி முட்டை சிறந்ததாங்கிறத நான் இந்த பதிவில் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா நிறைய பேர் இந்த சந்தேகத்தை எழுப்புறாங்க, எது சிறந்ததுன்னு தெரியாமல் இருக்காங்க. நிறைய பேர் அதிக விலை கொடுத்து நாட்டுக்கோழி முட்டையை வாங்குறாங்க. சாதாரண கோழி பண்ணையில் கிடைக்கிற கோழி முட்டை வந்து ரீட்டைல் ஷாப்பில் 4000 ரூபாய்க்கு கிடைக்குது. அதே இது நாட்டுக்கோழி முட்டை சில இடத்துல 10 ரூபாய்க்கும் சில இடத்துல 12 ரூபாய்க்கும் கிடைக்குது. நிறைய டிமாண்ட் இருக்குது நாட்டுக்கோழி முட்டைகளில். அப்படி என்னத்தான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். நாட்டுக்கோழி முட்டைகள் ஏன் அந்த மஞ்சள் கலரில் இருக்குது? அதுக்கு காரணம், நம்ம கொல்லப்புறத்தில் நாட்டுக்கோழிகளை வளர்க்குறோம். அதை ஒரு கேஜுக்குள்ளே போட்டு வளர்க்காம, அதனால் அது நல்லா வெளியில் சுற்றி திரிஞ்சு புழு பூச்சிகளை, மண்ணில் இருக்கிற புழு பூச்சிகள், அது மட்டும் இல்லாமல் இது புல் பூண்டுகளையும் சாப்பிடுது. அதனால அவங்களுக்கு நல்ல விட்டமின் ஏ சத்து அதிகமாக இருக்குது. இந்த விட்டமின் ஏ சத்து அதிகமாக இருக்கிறதுனால அங்கே இருக்கிற எக் யோக்குன்னு உள்ளே இருக்கிற மஞ்சள் கரு வந்து ரொம்ப மஞ்சளாக இருக்குது. அதே இதில் கோழி பண்ணைகளை வளர்க்குற இது வந்து அப்படி இல்லாமல் பண்ணையாளர்களுக்கு இதை கொடுக்குற கம்பெனி ஃபீட்ஸ் அவங்க போடுறாங்க. அதனால் அதில் அவ்வளோவா மஞ்சக்கரு அவ்வளோ மஞ்சளாக இருக்கிறது இல்லை. ஆனால் இந்த மஞ்சக்கரு அதிகம் இருக்கிறதுனால எல்லாருமே நினச்சிக்கிறாங்க இதில் அதிக சத்து இருக்குன்னு. அப்படி கிடையாது. ஒரு நாட்டுக்கோழி முட்டை யூஸ்வலாக சின்ன சைஸில் தான் இருக்கும். அது ஒரு 45லேருந்து 50 கிராம் இருக்கும். ஆனால் பண்ணையில் கிடைக்கிற முட்டை, பண்ணையிலேருந்து கிடைக்கிற முட்டையானது, லேயர் ஃபார்மில் கிடைக்கிற முட்டையானது 56லேருந்து 60 கிராம் வரைக்கும் இருக்கும். இதில் நாட்டுக்கோழி முட்டைகளில் 7.5 கிராம், ஒரு முட்டையில் 7.5 கிராம் புரதம் இருக்குன்னா பண்ணையில் கிடைக்கிற முட்டையில் 6.5 கிராம் இருக்கும். 1 கிராம் தான் வித்தியாசம். அதுக்காக நீங்கள் அதை 10 ரூபா கொடுத்தோ 12 ரூபா கொடுத்தோ வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த ரூபாய்க்கு நீங்கள் 2 முட்டை இதில் வாங்கிடலாம். பண்ணை கோழி முட்டையை நீங்கள் 2 வாங்கிடலாம். அப்படி பார்க்கும்போது இதில் தான் இது சைஸும் அதிகம், உங்களுக்கு சத்தும் அதிகமாக கிடைக்கும். அதனால நீங்கள் நாட்டுக்கோழி முட்டையை தேடி ஓட வேண்டிய அவசியம் இல்லை. கிடைச்சதுன்னா வாங்குங்க. அது அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. இது ஒரு மித்து தான். எல்லாரும் அதை நாட்டுக்கோழி முட்டை தான் சிறந்ததுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி கிடையவே கிடையாது. அதில் இருக்கிற 1 கிராம் புரதம் கூட இருக்கிறதுக்காக நீங்கள் டபுள் மடங்கு விலை கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு நீங்கள் 2 முட்டை இங்கே வாங்கிடலாங்கிறத நான் இங்கே பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். இந்த காணொலியை முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது என்னன்னா, நீங்கள் என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா எஃபர்ட்டும் உங்களை வந்து சேரும்.